எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நான் இப்ப ட்ரெடிஷனலா வந்திருக்கத பார்த்தே என்ன வீடியோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு ஆயுத பூஜையோட அப்டேட் தான். மாடி தோட்டத்துல ஆயுத பூஜை நம்ம கும்பிட போறோம். அதோட மாடி தோட்டத்தோட அப்டேட்டும் பார்க்க போறோம். ஓகேங்க, இப்போ என் பொண்ணு சொன்ன மாதிரி ஆயுத பூஜை என்னுடைய மாடி தோட்டத்துல கொண்டாடி இருக்கோம். அதுவும் இப்போ ரொம்ப நாளாச்சு நம்ம அப்டேட் பண்ணி மாடி தோட்டத்துல புது புது செடிகள் எல்லாமே போட்டிருக்கேன். அதோடைய அப்டேட்டையும் பார்க்க போறோம். இப்போ முதல்ல என்னுடைய மாடி தோட்டத்துக்கு மேக்சிமம் நான் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். என்னுடைய கை தான் எனக்கு ஆயுதம். அதே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் இருந்தாலும் ஒரு சில டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இது மண்ணு கிளறதுக்கு. இது கட்டர் ரொம்ப பழசு, புதுசு வாங்கணும். இதுவும் மண்ணு கிளறதுக்கு தான். இதுவும் அதே போல தான். சிசர் ரொம்ப பழசாக இருக்குது, புதுசாக வாங்கணும். எனக்கு ஒரு பலன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரேயரை சொல்லுவேன். ஏன்னா இதுதான் எனக்கு மாடி தோட்டத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. பூச்சிகளை அப்படியே சும்மா தண்ணியால் ஸ்ப்ரே பண்ணாலே இது காலி பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு ப்ரெஷர். இது 15 லிட்டர் என்னுடைய பயிற்சி தோட்டத்துக்கும் மாடி தோட்டத்துக்கும் சேர்த்து தான் நான் இதை வாங்கியிருக்கேன். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா 10 லிட்டரு அல்லது 12 லிட்டர் இதுவே போதுமானது. ஏன்னா இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அடிக்க முடியாது. சாதாரணமாக இந்த ஸ்ப்ரேயரை நம்ம தண்ணி வச்சு நம்ம இலைகளை ஃபுல்லாகவே கழுவி விட்டாலே இருக்கிற பூச்சிகள் எல்லாமே போயிடும். கண்டிப்பாக ஒவ்வொரு மாடி தோட்டத்திலும் இந்த ஸ்ப்ரேயர் தேவை. சரி, இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் படையல் போட்டுடலாமாம்மா? போட்டுடலாம். ஓகேங்க. இப்போ மாடி தோட்ட அப்டேட் ப்ளஸ் அறுவடையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆயுத பூஜை படையல் போட்டுடலாம். முதல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது புதுசு. இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது பேர் பழுப்பாகல்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னே தனியாக நான் பந்தல் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது கசப்பு இல்லாத பாகற்காயின்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லலாம். பாகற்காயோட அதிக சத்துக்கள் நிறைந்தது இந்த பழுப்பாகல். இதில் ஆண் செடி பெண் செடி 2 இருக்குங்க. ஆண் செடியில் ஆண் பூ மட்டும்தான் பூக்கும், பெண் செடியில் பெண் பூ மட்டும்தான் பூக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க, கொஞ்சம் கிட்ட வாமா. ஓகேங்க, இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா பழுப்பாகல்ல பெண் செடி. பெண் செடியில் அஸ்யூஷுவல் நம்ம கீழே காய் மேலே அந்த பூ வருது பார்த்தீங்களா, அஸ்யூஷுவல் தான். இப்போது ஆண் செடி இருக்குது, அது காட்டுறேன் பாருங்க. இது ஆண் செடி. இது பூக்கள் இன்னும் பூக்களை இப்போ தான் வந்திருக்கு. இது இப்படி தான் பூக்கும். இப்போது இதில் 2 செடி இருந்தால் மட்டும்தான் நம்ம அறுவடை எடுக்க முடியும். ஒரு செடி மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அறுவடையே எடுக்க முடியாது. ஆண் செடி இருந்ததுன்னா ஆண் பூ மட்டும்தான் பூக்கும், பெண் செடி இருந்ததுன்னா பெண் பூ மட்டும்தான் பூக்கும். மகரந்த சேர்க்கை இல்லைன்னா நம்மளால் அறுவடை பண்ண முடியாது. இப்போ இந்த ஆண் செடி ஒரு செடி தான் இவ்வளவு செடியில் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்க, இங்கே காட்டுமா, இந்த ஆண் செடி இன்னும் பூவே பூக்கல. அதனால மகரந்த சேர்க்கையே இல்லாமல் எல்லாமே வெம்பி போச்சு பாருங்க. இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே காட்டுமா, எவ்வளோ செடி இருக்கு பாருங்க. 2 க்ரோ பேக்கில் வச்சிருக்கேன் நான். ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு ஆண் செடி 1 தான் வந்திருக்கு. ஆனால் இன்னொன்று பண்ணலாம். இதில் பாகற்காயோடைய கொடி இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய பூவை எடுத்துகிட்டு கூட நம்ம மகரந்த சேர்க்கை நடைபெற்றோம். அதாவது பண்ணோம் அப்படின்னாக்கா ஓகே ஆகும்னு சொல்கிறாங்க. அதை தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். இதை பற்றி விரிவான வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கோழிக்கொண்டை பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இதோடைய விதைகள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன். அவங்களுக்கெல்லாம் வளர்ந்துருக்கா, பூத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம செடிகள்லாம் பார்த்துடலாம். இது யானை தந்த வெண்டை. இதோடைய சைஸ் பாருங்க, யானையோடைய தந்தம் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஆல்ரெடி காய்ச்சிருச்சு. இது விதைக்காக விட்டுருக்கேன். இது 2வது அறுவடை, அதாவது விதைக்காக விட்டுருக்கேன். நெய்மிளகாய் செடி இப்போதான் பூக்கள் பூத்துருக்கு. அடுத்தது இந்த தக்காளியை பாருங்களா, இது ஒரு அமெரிக்கன் வெரைட்டி தக்காளி. இதை நான் பறித்து காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் ஒரு இதுவாக நம்ம பிரித்து எடுக்கலாம். அதுதான் இதோடைய ஸ்பெஷல். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் என்னென்னா மாவு பூச்சி தொலை அதிகமாக வந்துடுச்சு. இது கரெக்டாக தக்காளி, கத்திரி, வெண்டை இதெல்லாம் கார்த்திகை பட்டம் தான் பெஸ்ட்டு. அதில் போட்டால் தான் நமக்கு நல்லா வரும். அடுத்தது இங்கே வாமா. இது பார்த்தீங்கன்னாக்கா குடம் தக்காளின்னு சொல்லுவோம். அதாவது குடம் மாதிரியே இருக்குது பாருங்க. நம்ம குடம் எப்படி இருக்கோ அந்த பல்பு தக்காளின்னு கூட சொல்லுவாங்க. இதில் ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிறது ரெட்டு. இதில் எல்லோவும் இருக்குது. அது போன வருஷம் போட்டிருந்தேன். இந்த டைம் ரெட்டு தான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கம்பு. ஹைட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 4 அடி நீளம்.
ராஜஸ்தானுடைய பாரம்பரிய கம்பு. இதுல கம்பே இல்லை பாருங்க, எல்லாம் சிட்டுக்குருவிங்களுக்காக விட்டுட்டேன். சிட்டுக்குருவிங்க டெய்லி வரும், டெய்லி வந்து இந்த கம்பை சாப்பிட்டுட்டு போகும். இது போல கம்பு வளர்க்கறதுனால உங்க தோட்டத்துல சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கம்பு கூட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன். அவங்களுக்கு எல்லாம் வளர்ந்துதா என்னன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது ஒரு யானை தந்த வெண்டை தான். ஆனா இது வந்து இப்போ நோய் தாக்குதல் வந்துடுச்சு. இதுல இருந்து விதையும் எடுக்க முடியாது, இதை வந்து பிடுங்கி தான் எரியணும். அடுத்தது இங்க ஒரு நெய்மிளகாய் செடி இருக்கு. இது வந்து கருணையிலே வந்துட்டு சட்டி கருணுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது நல்ல வளர்ச்சி. போன அப்டேட்ல கூட பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா மா இஞ்சி எப்படி வளர்ந்து வந்திருக்கு பாருங்க மழைக்கு அப்புறமா. அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கா கருமஞ்சள். இதோட இலைகள் ரொம்ப கருப்பா இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கருமஞ்சளுடைய இலைகள் வந்து இப்படிதான் இருக்கும். அடுத்தது இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று காட்ட போறேன். கொடி வகைகளில் ஒரு ஸ்பெஷல் சுரக்காய் ஒன்று போட்டிருக்கேன். 6 அடியிலிருந்து 7 அடி வர வரைக்கும் ஒரு சுரக்காய் ஒன்று, அது பிஞ்சு விட்டுருக்கு. இப்போ வாங்க அதை பார்க்கலாம். பாருங்க, இதுதான் வந்து அந்த சுரக்காய். இது வந்து கிட்டத்தட்ட 6லேருந்து 7 அடி வரைக்கும் வரக்கூடியது. இப்போதான் வந்து பிஞ்சு தான் இது, இன்னும் வந்து நீளமாக வரும். இது நீளமானதுக்கப்புறம் இதோடைய அப்டேட் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா ஷாம்பு ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜிஞ்சர்ல வந்துட்டு அதாவது இது ஒரு ஜிஞ்சருடைய இஞ்சி தான், ஷாம்பு இஞ்சின்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். அந்த ஃப்ளவர்ல நமக்கு ஷாம்பு மாதிரியே வரும். அதை நம்ம இயற்கை ஷாம்பு, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷாம்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இது வந்து பூக்கள் வரல, பார்ப்போம். பூக்கள் வந்துன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இது என்னுடைய மகளுக்காக வச்சிருக்கிற சாமந்தி செடி, கலர் சாமந்தி செடி, நாட்டு வெரைட்டி. இப்போ எல்லாமே வந்து போன அப்டேட்ல சொல்லியிருப்பேன், இப்போ எல்லாமே வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் பூத்துதுன்னா சூப்பராகவே இருக்கும். ஒரு சில வெரைட்டி வந்து பூத்துருச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சீசன்லையும் பூக்கக்கூடிய ஒரு சாமந்தி வெரைட்டி. அங்கே கூட ஒன்று இருக்கு பாருங்க, இதுவும் வந்து எல்லா சீசன்லையும் பூக்கக்கூடியது. அடுத்தது இது வந்து காராமணி. இது ஒரு கேரள வெரைட்டி காராமணி. இது எவ்வளோ நீளமாக இருக்கு பாருங்க. இதை அளக்கிறதுக்குன்னே டேப்பும் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை அளந்து பார்க்கலாம். இருபத்தி 6 இன்ச்சு, அதாவது இன்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா 26 இன்ச்சு வருது. எவ்வளோ நீட்டம் பாருங்க. இது வந்து விதைக்கி விட்டுருக்கேன், இன்னும் நிறைய வந்து பறிச்சுட்டேன். இதோ இங்கே ஒன்று இருக்கு, இப்போதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நுரை பீர்க்கன்லேயே ரொம்ப நீளமான பீர்க்கன் வந்து போட்டிருந்தேன். அது வந்து அங்கே மேலே போய் காய்ச்சிருக்கு, எனக்கே தெரியல. இப்போ நான் அதை மேலே போய் அறுக்க போகிறேன். இது நுரை பீர்க்கன்லே நீளமான பீர்க்கன், ஆனால் முதல் காய் அப்படின்றதுனால கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு. பார்ப்போம், இதுக்கப்புறம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ கொடியில் பார்த்தீங்கன்னாக்கா பாகற்காய் நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ அதை வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னும் மேலே போயிட்டு வர நிறைய காய்ச்சிருக்கு. இன்னும் மேலே வேற இருக்கு, மேலேயும் வந்துட்டு அறுவடை பண்ணலாம். இப்போ கோவக்காய் வந்து நம்ம வெர்டிக்கல் பந்தல்ல நிறையவே காய்ச்சிருக்கு. அதாவது நீட்டு கோவக்காயும் கொஞ்சம் தடிமனான கோவக்காயும். இப்போ அதை வந்துட்டு நம்ம அறுவடை பண்ண போறோம். செம்பருத்தி பூவை வந்து பறிச்சிடலாம். பூ பூத்திருக்கு பாருங்களேன். மோஸ்டா வந்து எங்க வீட்டுல என்ன அதிசயம்னு தெரியல, ஆனா வந்து எப்பயுமே ஃப்ரைடே அப்படி இல்லைன்னா எதனா விசேஷம் வருது அப்பன்னா மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமான பூலாம் வந்து பூக்கும். எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கும் பார்க்கும்போது. மற்ற டைம்ல எல்லாம் கம்மியா தான் வரும், ஆனா இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நிறைய வரும் பூ. ஓகேங்க, இப்போ ஆயுத பூஜை அன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு சில அறுவடைகள் நாங்க பண்ணியிருக்கோம்.
கூடவே வந்து அப்டேட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா கோவக்காயில் அந்த குண்டு கோவக்காயும் அப்புறம் இந்த மலேசியன் கோவக்கான்னு சொல்கிறாங்க. இது இப்போ தான் வாங்கிட்டு வந்து நட்டுருக்கேன். இது வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, அந்த கோவக்காயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் என்னது இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டான கோவக்காய். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காராமணியில் நீட்டு காராமணி கொஞ்சம் அறுவடை காய்ச்சிருக்கு. பாவக்காய் வெள்ளை ஒன்று மட்டும் காய்ச்சிருக்கு. இது வந்துட்டு நுரை பீர்க்கன்லேயே நீளமானது. செம்பருத்தி ஆஸ் யூஷுவல் அது வந்து பூத்துருக்கு. இது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆயுத பூஜை படையல் போட்டுடலாம். அறுவடை பண்ணிட்டு இப்போ வந்துட்டு படையல் போட்டுடலாம். அவங்க என்னம்மா படையல் போட்டுடலாமா? போட்டுடலாம்ப்பா. ஆல்ரெடி இருட்டிடுச்சு. இந்த வருஷம் நல்ல விளைச்சல் நம்ம மாடி தோட்டத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு ஆயுத பூஜையை வந்துட்டு படையல் வந்து போடுறோம். பார்ப்போம், நல்ல விளைச்சல் தரணும்னு சொல்லிட்டு. வரும் கண்டிப்பாக. கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல விளைச்சல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கினா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சொல்லிக்குமா? வணக்கம்.